ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். மே மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், குரு பெயர்ச்சி நடந்திருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த குரு பெயர்ச்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். உலகமே ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுமாரி தணியக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால், சனி செவ்வாய் சேர்க்கை இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது. இப்போ இந்த உக்ரைன் போர் ஆகட்டும், இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும், இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது. வேர்ல்டு வைடு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட, எல்லா ஜீவராசிகளுக்கும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து, எல்லா தாவரங்களிலிருந்து, எல்லா ஜீவராசிகளுக்குமே, எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போ இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம், நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் சாமி, நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலியர், ஒரு ஃபேமஸான ஃபேமிலி, அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம், பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்கள், ஏமாந்தது நிறைய இருக்கும், நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை. இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது. இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார், குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். நிறைய பரிவர்த்தனை யோகங்கள், சுபருடைய வீட்டில், நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன. போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது, கஷ்டங்களாக இருந்தது, சண்டை சச்சரவுகளாக இருந்தது. அது ஒரு கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எல்லாம் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, சுபமாக இருக்கின்றன. அப்போ இதில் உள்ளே பூந்து நம்ம ஏதாவது நல்லது, ஒரு டக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது, உள்ளே போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது, கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் உள்ளே போய் சந்தில் பூந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே, ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள், அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமே, ஆனால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமே, ஆனால்
நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, நல்ல யோகமான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களே, இப்போ தான் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இது நாள் வரையில் மகர ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் இப்போது 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தில், அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் மகர ராசிக்கு 5ஆம் பாவத்திலே அமைந்திருக்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், மகர ராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய கர்ம வினைகளால் ஒரு ஜாதகனோ அல்லது ஜாதகியோ, ஆணோ பெண்ணோ, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. போன ஜென்மாவில் செஞ்சது நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க, ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த கர்மா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அதை போல் ஜென்மாந்திர கர்ம வினைகளால் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி நேயர்களே, ஒரு மிகப்பெரிய மீள முடியாத ஒரு துன்பத்தில் இருக்கீங்க. ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அது ஏன் நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஏன் சாமி இப்படி நடந்தது, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், என்னால் ஜீரணிக்கவே முடியல, என்னால் அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது, என்னால் இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது, எப்படியாவது நீங்கள் எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சாமி. அது மாதிரி மிகப்பெரிய இழப்புகள், மீண்டும் பெற முடியாத இழப்புகள், இதெல்லாம் இந்த மகர ராசிக்கு நிறைய நடந்திருக்கும். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் நல்ல பெரிய பெரும் பணக்காரராக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு கடையில் வச்சுருப்பாங்க, கம்பெனி வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டுருப்பார். இந்த மாதிரி நிறைய இழப்புகள், லாஸ், இதெல்லாம் கடந்த காலங்களில் மகர ராசிக்கு நிறையவே நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான காலம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஊழ்வினை கர்மா அல்லது செய்வினைகளாக இருந்திருக்கலாம், நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போ அதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். சரியா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை அலட்சியப்படுத்தியிருக்கலாம். அல்லது நான் சொல்கிற மாதிரி அந்த பூர்வீக கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா, இக ஜன்ம பூர்வ ஜன்ம ஜன்ம ஜன்மாந்தரேஷு பால்யே வயசே யௌவனே கௌமாரே, சிறு வயது முதல் நீங்கள் செய்த அந்த தோஷங்கள் இதெல்லாம் உங்களை ஆட்டி படைத்திருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே, இந்த மே மாதம் முதல் உங்களுக்கு அற்புதமான நல்ல நேரம் பிறக்கின்றது. உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கின்றது. நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம், பாரத தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ என்ன செய்யணுங்க? சாமி நீங்கள் சொல்கிறது அப்படியே எனக்கு கரெக்டு சாமி, இந்த கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சாமி? ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்கள் ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்ப்போமையானால் அனைத்து உண்மைகளும் அதில் தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரிலாம் நடந்ததா சார்? ஆமாம். அப்போ எந்த கிரகம் அதுக்கு காரணம், எந்த பிளானட்ஸ் அதுக்கு ஊழ்வினை கர்மா எது மூலியமாக வேலை செஞ்சது? சனி வேலை செஞ்சாரா, புதன் வேலை செஞ்சாரா, திதி தோஷங்கள் வேலை செஞ்சதா, கரண தோஷங்கள் வேலை செஞ்சதா, அல்லது முடக்கு ராசி வேலை செஞ்சதா, அல்லது உங்களுக்கு இருந்த அந்த 7.5 சனி வேலை செஞ்சதா, அல்லது 8இல் மறைந்த குருவால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா, ராகு கேதுவால் வந்ததா, அது என்ன குலசாபங்கள் இருந்ததா, அல்லது பூர்வீக சாபங்கள் ஏதாவது இருந்ததா, செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருந்ததா,
அல்லது இடதோஷங்கள், புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்க, இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்ததா? இப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா ஈஸியாக சொல்லு எதனால் ஏற்பட்டது. அப்போ அதுக்கு அதை விட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். நான் இங்கே வரமாட்டேன். நிறைய அன்பர்கள் சொல்லுவது உண்டு, நான் இதே வீட்டில் தான் இருப்பேன். உனக்கு வளர்ச்சி வேணும்னா நீ அதை விட்டு உதறி கிடாச்சிட்டு வெளியில் வந்துடணும். இல்லைன்னா கால நேரம் உன்னை அடித்து அது பிடுங்கும். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அப்போ நல்ல நேரம் நடக்குது. அந்த கர்மவினை தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை அறிந்து அதை நீங்கள் செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனதருமை மகர ராசி நேயர்களே, எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும், வீட்டிலே செஞ்சுக்கலாமா? அப்போ இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நாளை கால நேரங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்குது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. இதை விட சிறப்பு உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு, அற்புதமான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே எனதருமை மகர ராசி நேயர்களே, உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமையக்கூடியது துலாம் ராசி. நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். சுக்கிர பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் மேஷத்தில் உட்கார்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் மகர ராசி அன்பர்களே. சுக்கிர பகவான் சிறு பணத்தை கொடுக்கக்கூடியவர், பல லட்சங்களை கொடுக்கக்கூடியவர், லாபத்தை அதிகரிக்கக்கூடியவர். அப்போ நீங்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், அல்ல பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அப்போது இல்லை கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை மீடியா துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் அது சிறப்பான மாதமாக அமையும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு அமையப் போகிறது எனதருமை மகர ராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே எனதருமை மகர ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாட்டு உத்தியோகமாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப என்னை ரெகக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, என்னை ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க, என்னை ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா என்னை ஒரு டென்ஷன் பண்ண டார்ச்சர் பண்ணுறாங்க, அல்லது என்னை என் பாஸ் வேணும்னே என்னை வச்சு செய்கிறார் சாமி. இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு கலகத்தை ஏற்படுத்தலாம், பேட் ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ துறை ரீதியான நடவடிக்கைகள், உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள், என்கொயரிகள், அதே போல் பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள்,
வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனைகள், ஜெயில் சம்பந்தப்பட்டது, ஜாமீன் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இப்படி மகர ராசி என்பர்களே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் குறையறதுக்கான காலம். இந்த சமயத்தில் நீங்கள் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால், ஆலய வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களே ஆனால், நீங்களும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.